நீ பேசி பேசிதான் நாசமா போனீங்க. இன்னும் என்னடி 2 பேருக்கு ரகசியம்? அம்மா ஏதோ விளையாட்டு பொண்ணுங்க ஜாலியா இருப்பீங்கன்னு பார்த்தா கண்டவனோட காடு மேடெல்லாம் சுத்துறீங்களா? ஆண்டி அது வந்து முதல்ல நீ வாய் மூடு. உன்னால் தாண்டி அவ கட்டு போனா. அம்மா அவ்வளவு குறை சொல்லாத. அப்ப உன்னால் தான் அவ கட்டு போனாளா? அப்ப இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு. அதான். இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கத்துற? என்னடி நடக்கணும்? என்ன நடக்கணுங்கிற? உலகமே தெரிஞ்ச கிரிக்கெட் பிளேயர், பெரிய கோடீஸ்வரன்டி. காதலுங்கிற பேர்ல வயிற்று ரொப்பிட்டு வந்து நின்னீங்கன்னா அதை பத்தி நாங்க சந்தோஷப்படணுமா? ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி சஞ்சயும் பிரம்மாவும் தப்பான ஆளுங்க இல்ல. ஏ எவன் நல்லவன் கெட்டவனு பாக்குறதையும் பழகிறதையும் தெரியாதுடி. ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லுவாங்கடி. நாங்க அப்படி ஒண்ணும் ஏமாற மாட்டோமா? எங்களுக்கும் விவரம் தெரியும் ஆண்டி. ஓ விவரம் தெரிஞ்சுதான் ஊரை சுத்துறீங்களோ? உங்க அம்மா என்ன நம்பிதான் உன்னை அமுச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில்டி சொல்றது? ட்ரெஸ் அடி இது ட்ரெஸ். முதல்ல ட்ரெஸ்ஸ நல்லா போடுற வழியே பாருடி. இப்படி போனா எந்த ஆம்பளடி சும்மா இருப்பான்? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னம்மா? ஏமா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு? என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணாம் ஆண்டி. நான் போறேன்டி. சாரிடி, நான் வரேன்டி. வரேன் ஆண்டி. ஏய் நில்லுடி, நானும் வரேன். ஏ அவதான் ஊருக்கு போறா, நீ எங்கடி போற? அம்மா பெத்தவங்க பொண்ணுங்களை கண்டிஷன் பண்ணுங்க நீங்க. ஆனா எங்க மனசையும் புரிஞ்சுக்கங்க. நீங்க கெட்டு போறீங்கன்னு தெரிஞ்சா எங்க உயிர் போயிருண்டி. எங்க சந்தோஷமே உங்களை மனக்கோலத்துல பாக்கணும் தாண்டி ஆசை. அந்த சந்தோஷத்தை நாங்க உங்களுக்கு கொடுப்போமா? லவ்வுக்காக நாங்க உங்களை விட்டுட்டு ஓடி போயிட மாட்டோம்மா. சரி நடந்தது நடந்து போச்சு. மறுபடி பெரியங்களை வந்து பேச சொல்லு. ரோசி உங்க அப்பா அம்மா போன் பண்ணி முதல்ல வர சொல்லு. சரி ஆண்டி. சரி போன் பேசிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி. யாரா இருக்கும்? வாங்க அங்கிள், வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்க அங்கிள், உட்காருங்க. அம்மா பிரம்மாவோட அப்பா அம்மா. இந்தாங்க அங்கிள், தண்ணி குடிங்க. சும்மா சொல்லக்கூடாது. என் பசங்க நல்ல பொண்ணுங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்களை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கம்மா. என் குடும்பத்துக்கு ஏத்த மருமகள் தான். உங்க குடும்பத்தை பத்தி நான் ஒன்றும் விசாரிக்க விரும்பல. ஏன்னா உங்க குடும்பமும் நீங்க நடந்துக்கிற முறையும் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அது போதும்மா. தீபா ஓகே. ரோசிக்கு எந்த மதப்படி கல்யாணம் பண்றது? பெரியவங்க நீங்க பார்த்து முடிவு எடுத்தா சரி. சரி விடுமா. மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் மதம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. எந்த மதத்தாலையும் மனசை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். என்ன மருமகளே, சந்தோஷம் தானே? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல பண்போடு வளர்த்திருக்கீங்க. அப்புறம் சம்பந்தி அம்மா, நாளை கழிச்சு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்க முடிவுக்கு நாங்க மறுப்பு சொல்ல போறோமா? சரி அப்ப நான் கிளம்புறேன். ஆனா ஒரு கண்டிஷன். பெரிய கண்டிஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன கண்டிஷன். அது என்ன கண்டிஷனுங்கிறத நான் பிரம்மா கிட்ட சொல்றேன். என்னோட கண்டிஷனுக்கு பிரம்மாவை சம்மதிக்க வை. இந்த பார், அது உன் கையில தான் இருக்கு. ஏன்னா உங்க 2 பேர்த்தோட கல்யாணம் என் கையில இருக்கு. வரமா?